வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேங்கிள் வார்ப்பிங் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து இது ரவுண்ட் ஷேப் பேங்கிள், இது வந்து ஃபேட் பேங்கிள். இதிலே வந்து இது வந்து 2 கட்டு, இது ரெண்டும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. ஒரே பேங்கிளாக இருக்கும். அது வந்து 1 கட்டு. பேங்கிளில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இது 4 கட்டு. இதில் வந்து ரவுண்ட் டைப்பு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி பேங்கிள் வார்ப் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் பேடும் ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு பேங்கிள் செட்டும். நான் வந்து டபுள் பில் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு இது நல்லா உழைக்குது, நடுவில் எதுவும் கட் ஆகாது. அதனால் டபுள் பில். உங்களுக்கு எந்த நூல் கிடைக்குதோ சில்க் த்ரெட்டு வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு தேவையானது வந்து சிஸ்ஸர் ப்ளூ. இப்போ எப்படி இதை வார்ப் பண்ணலாம் பார்க்கலாம். எதுக்கு எக்ஸாம் பேடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸாம் பேடில் வந்து இந்த கார்னர், ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து இங்கே பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நூல் விட்டு இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி ஒன்றா சுற்றுங்க. நம்மளுக்கு இப்போ வந்து 2 கட் பேங்கிள்ங்கிறதுனால நம்மளுக்கு 25 ஸ்டாண்ட்ஸாக வரணும். ஸோ 25 டைம்ஸ் இது மாதிரி சுற்றணும். டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இப்படி சுற்றிட்டு இங்கே உங்களுக்கு வேணும்னா முடிச்சு போட்டுக்கலாம். இல்லை இந்த த்ரெட்டோடு இப்படி எடுத்துட்டு இந்த இடத்த கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. உருட்டக்கூடாது, நீட்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி இப்படி கட்டையாக இப்படி யூஸ் பண்ணிக்காங்க. இதை கொஞ்சம் நேரம் ட்ரையாக விடணும். நான் இப்போ அடுத்து போகிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 செகண்டாவது ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அது மேலே வச்சுட்டு இதையும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விடணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆகும். இப்படி ட்ரை ஆனால் தான் நம்மளால் டைட்டாக இழுக்க முடியும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால டைட் பண்ணிக்கிறேன். உடனே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். நடுவில் கேப் எதுவும் தெரியாமல் பட்டையாகவே பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். க்ராஸாக இருக்கக்கூடாது. இப்படி டேரெக்டாக இப்படி மேலே வச்சு இப்படி வளையலுக்குள்ளார இருந்து இப்படி இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழேருந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி அப்புறம் வளையல் மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கை வச்சுக்கணும். கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுக்கலாம். டைட்டாக இருக்கணும். லூஸ் விட்டிங்கன்னா ஃபுல்லாக லூஸ் ஆகிடும். ஸோ லூஸ் விடாமல் இதே மாதிரி கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும். பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேங்கில் வந்து எக்ஸாம் பேட் வச்சு கவுண்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா சிக்கு விழுந்துடும். இது சிக்கு விழாமல் இப்படி பொறுமையாக கொஞ்சம் மெனக்கட்டு பட்டையாகவே வச்சுக்கோங்க. இதை உருட்டிடாதீங்க. ஏன்னா அப்புறம் ஒரு பக்கம் தடிசாவும் இன்னொரு பக்கம் அன்னீவனாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இதே மாதிரி ஃபுல் பேங்கிளும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ஒரு எண்ணெய் அது வந்து மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா எக்ஸாம் பேட் வச்சு இதில் நம்ம நூல் சுற்றி இந்த மாதிரி வளையலில் நூல் சுற்றும் போது நம்மளுக்கு ஃபுல் பேங்கில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் 2 டைம்ஸ் வந்து நம்ம வந்து நூலை வந்து சுற்றிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காய வச்சுருங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு வாங்க. இது வந்து 2 கட் பேங்கிள் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து 25 to 27 வரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுவே வந்து 1 கட் பேங்கிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் 30 வரையும் நூலை வந்து நீங்கள் வந்து சுற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை ஏன் வந்து
கவுண்ட்டில் வந்து நம்ம நூல் சுற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைனா வளையலோட ஷேப் மாறிடும், அப்புறம் மெஷர்மெண்ட் மாறிடும். ஒரு பக்கம் திக்காகவும் இருக்கும், இன்னொரு சைடு தின்னாகவே இருக்கும். ஸோ அதனால் அது அந்த மாதிரி ஆகக்கூடாது. அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்லேயும் கரெக்டான கவுண்ட்லேயும் சில்க் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக பேங்கில் மேக் பண்ண முடியும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை தேவை. அதே மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டும் தேவை. இந்த க்ரிப்பாக பிடிச்சி இப்படி இழுக்கணும், நடுவில் கேப் இல்லாமல் பண்ணிக்கோங்க. சிக்கெலாம் விழுந்துருச்சுன்னா பயப்பட வேண்டாம். சிக்காகுது நூல் அப்படின்னா சுற்றுற வரையும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா போக போக அப்புறம் உங்களுக்கே பழகி போயிடும், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் அது என்னென்னு உங்களுக்கு புரிகிற வரையுமே கஷ்டமாக இருக்கும். அது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸு நீங்கள் சுற்றிட்டீங்க, ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி சுற்றிட்டு இப்படி உள் பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணிக்காங்க. உள்ளே மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணிக்காங்க. ஏன்னா அப்போ வெளியே தெரியாது. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படி டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி க்ளூவோட மற்ற இடத்துலலாம் வைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஃபேடாக ஒரு கராயாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டா இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ திரும்ப நம்ம அகைன் சுற்றி இந்த பாதி பேலன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் பாதி சுற்றிட்டோம். எக்ஸாம் பேட் வச்சு பிகினராக இருக்கவங்க எக்ஸாம் பேட் வச்சு சுற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நூல் சிக்காகாது. ஸோ ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களால் வந்து ஒரு பேங்கிளுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ நம்ம அடுத்த ஆஃப் நான் முன்னாடியே வந்து 25 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே ஏற்கனவே அட்டாச் பண்ண இடத்துல கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலேயே பக்கத்தில் இப்படி வைக்கும் போது நம்மளோட நூல் வந்து அந்த இடத்துல ரொம்ப பெருசாக தெரியாமல் பார்த்துக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் வந்து ட்ரை பண்ண விடுங்க. அப்போ தான் அதை காஞ்சாதான் உங்களுக்கு வந்து இப்படி புஷ் பண்ணி இழுக்க ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நூல் கையோடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த விரலை இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த விரலை இப்படி வச்சு பிடிச்சிங்கன்னா நூல் வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும். இப்படி இந்த பக்கம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் விட்டுருங்க. இதுதான், இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் இப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுக்கிறோம் பார்த்தீங்களா இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இழுத்து சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி கடைசி வரையும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமே தவிர ஆனால் அது ரொம்ப ஈஸி தான். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் நூல் கட் பண்ணுறதுலையும் இந்த மாதிரி ஈவனாக ஒரே சமமாக ஒரு பக்கம் குண்டாகவும் இல்லாமல் ஒரு பக்கம் சப்பையாக இல்லாமல் ஈவனாக சுற்றுறது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நூலோட ஸ்டாண்ட்ஸை வந்து எத்தனை கவுண்ட்டுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. 2 கட் பேங்கிளாக இருந்தால் 23 to 25 வரையுமே வச்சுக்கலாம். இல்லை 27 வரையுமே கூட கொண்டு போகலாம். நான் இப்போ வந்து 25 தான் எடுத்திருக்கேன்.
இதுவே 1 கட் பேங்கில் இருந்தால் 30 கவுண்ட்டு, 30 டைம்ஸ் வந்து நூலை கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கணும். ஏன் 2 கட்டுக்கு 30 டைம்ஸ் கட் பண்ணக்கூடாது அப்படின்னா அது ரொம்ப பஞ்சாக தெரியும், பேங்கிள் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி தெரியும். பேங்கிள் வந்து அப்படியே குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி எடுக்காமல் பேங்கிள் சைஸ்க்கு இந்த பேங்கிளோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வலையில் நூல் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். இதுவே 2 கட் 4 கட் 6 கட்டுக்கெலாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதோட இந்த பிரெத் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம வந்து 20 to 25 23 கூட ஓகே தான். 20 to 23க்குள்ளேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட சைஸ் பேங்கிளோட சைஸ் மாறாது. இந்த மாதிரி ஃபுல் பேங்கிளும் சுற்றுங்க. உங்களுக்கு கொஞ்சம் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா ஒரே வாட்டி நூல் சுற்றுற மாதிரி உங்களுக்கு ஐடியா க்ளூ கிடைக்கும். அப்படி கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி 1 டைமே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் பேட் எல்லாமே நூலை சுற்றி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் கடைசி வரையும் இந்த நூல் வந்து உருட்டாமல் ஒரு மாதிரி உருட்டிட்டு போகும். அந்த மாதிரி உருட்டிட்டு போகாமல் இப்படி பட்டையாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி உருட்டிட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. நூல் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் கட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு மாதிரி உருண்டாக இருக்க மாதிரி மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். இதே மாதிரி சுற்றி இப்போ அது வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். இதே மாதிரி சுற்றிட்டு ஃபைனலாக உள்ள லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சுற்றிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் ஒட்டும். வெளியே எதுவும் பிசுறலாம் தெரியாத மாதிரி பேலன்ஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. தெரியுதா? இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக. ஸோ இதே மாதிரி நீங்களும் பேங்கில் வார்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சில்க் த்ரெட் நூலை வந்து வளையலுக்கு சுற்றி பாருங்கள். கரெக்டாக வரும். எதனா டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே தானே? நெக்ஸ்ட் இதில் எப்படிலாம் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.